நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கந்துவட்டியை கேட்டு இருசக்கர வாகனத்தை பிடுங்கிச் சென்ற நபர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் காவல்துறையினரை கண்டித்து காவல் நிலையம் முன்பு பாதிக்கப்பட்டவர் சாலையில் அமர்ந்து போராட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த சின்னத்தக்கை கிராம பகுதியை சேர்ந்தவர் ராமமூர்த்தி. இவர் தனது குடும்ப வறுமை சூழ்நிலை காரணமாக அதே கிராமத்தில் வசிக்கக்கூடிய கருணாகரன் என்பவரிடம் 20,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். இதற்காக மாதந்தோறும் 2,000 ரூபாய் வட்டித் தொகையாக இதுவரை 80,000 ரூபாய் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராமமூர்த்தி கருணாகரனிடம் இறுதியாக 10,000 ரூபாய் பணத்தை ரொக்கமாக கொடுத்துவிட்டு கணக்கை முடித்துக் கொள்ளும்படி கேட்டுள்ளார். மேலும் கடந்த 10/5/2025 அன்று கருணாகரன் ராமமூர்த்தி மற்றும் அவரது மனைவியை பொதுவெளியில் வைத்து அவதூறாக பேசியுள்ளதாகவும், மேலும் ராமமூர்த்தியின் தம்பியின் மீது தாக்குதல் நடத்தி கொலை மிரட்டல் தெரிவித்ததோடு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனத்தை வலுக்கட்டாயமாக பிடுங்கி எடுத்துச் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து திமிரி காவல் நிலையம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் மனுக்களை வழங்கியுள்ள நிலையில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும், கந்துவட்டி கேட்டு தன்னை மிரட்டி வரும் கருணாகரனின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தனக்கு சொந்தமான வண்டியை மீட்டுத் தர வேண்டும் என வலியுறுத்தி திமிரி காவல் நிலையம் முன்பு சாலையில் அமர்ந்து ராமமூர்த்தி மற்றும் அவரது சகோதரர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக திமிரி காவல்துறையினர் 2 நபர்களையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனந்தங்கல் பஞ்சாயத்தில் 17,000 சதுரடி காலி இடம் விற்பனைக்கு. சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம், தலைமை மருத்துவமனை, அறிஞர் அண்ணா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வாலாஜா சுங்கச்சாவடி மிக அருகாமையில் காலி இடம் விற்பனைக்காக உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9443373539 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.